சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 9th நியூ புக்கில் இப்போ வந்து இயல் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி இயல் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ, அது லென்த்தாக இருக்கும். பட் இந்த வீடியோ அப்படி ஆகாது, ஜஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ A to Z எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறதுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீரின்றி அதை பற்றி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார். வான் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் அன்னைக்கே வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டார். இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமலை போற்றுதுன்னு சொல்லியும் அந்த இடத்துலையும் நீரை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ தண்ணீரை பற்றி இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டாள் முதற்கொண்டு எல்லாருமே தண்ணீரை பற்றி, தண்ணீர் இல்லாமல் அந்த உலகமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாமலை ஓற்றுதும் அப்படின்னா இளங்கோவடிகள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னாலே இளங்கோவடிகள். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? மாமலை ஓட்டுதும்னா கண்ணகி அம்மா மதுரை வந்து அழிச்சாங்கன்னு சொல்கிறேன். அங்கே போய் மாமலை ஓட்டுதுன்னு கத்தணுன்னா மழையாக கொட்டுது போ அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, ஊரணி, கண்மாய், ஏரி, குளம், அணை, கேணி, இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இப்போ ஊரணினா ஊருக்குள்ளே தண்ணீர் குடிக்கிறதுக்காக, இது மணற்கிணறு சார்ந்தது. ரைட்டாக உங்களுக்கு ஆழினா கடல் ஓரியன்டாக இருக்கிறது அந்த மாதிரி. அகழினா கோட்டைக்குள்ளே இருக்கிறதுக்கான அகழி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்குது. அது பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட்டு. அடுத்து நீரின்றி அமையாத உலகம் திருவள்ளுவர் தான். அடுத்து மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறுகிறார். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மாங்குடி மருதனார். ஸோ மாமா அப்படின்னு வச்சுக்காங்க ஷார்ட்கட். மாமானா மழை உழவுக்கு உதவுகிறது. பொதுவாக நமக்கு உதவுறது யார்? மாமா தான் உதவுவாங்க. ரைட்டா? மாமா இப்போ மதுரையில் நம்ம மாமா இருக்கார், மாமா தான் நமக்கு ஏதாவது மாமா இந்த உதவி பண்ணுங்க மாமா அப்படின்னா அவர் உதவி பண்ணிடுவார். அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா உங்களுக்கு? ஸோ அது ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் இதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, காவிரி ஆற்றில் கல்லணையை கட்டியிருக்காங்க. ரைட்டு. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் தான் கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வட்டார வழக்கில் அப்படியே சொல்லி கம்மாயின்னு மாறிடுச்சு. அடுத்து சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு தான் உரை கிணறு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கீழடி, சிந்து சமவெளி இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது கூட உரை கிணறு நிறைய எடுத்திருப்பாங்க. மக்கள் பருகும் நீர் தான் ஊரணி. இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கான் ஊரணி, அப்புறம் நிறைய ஊரணிகள்லாம் நிறைய ஊர் பேரே ஊரணின்னு வச்சுருப்பாங்க. அப்போனா அங்கே மக்கள் பருகும் நீர்நிலைக்கு தான் ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கல்லணையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீள அகலம் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். கல்லணையில் உள்ளே விழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 108க்கு தான் கால் பண்ணணும். அப்புறம் பார்த்துக்காங்க. ஸோ அப்போ 1080 அடி. ஸோ 40 to 60 அடியாக இருக்கிறது அகலம். ரைட்டா? உயரம் வந்து அப்போ இதுதான் அகலம். அகலம் வந்து 40 60 கூட்டுங்க, 100 அடி வருது. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 அடி ஆள் மட்டம், ஒரு மனுஷன் 6 அடி உயரம். அப்போ 3 அடினா 3 ஆள் மட்டத்துக்கு இருக்கும். அப்போ 3018 அடி உயரமாகவும் இருக்கிறது. ரொம்ப ஈஸி. அப்போ டக்குன்னு உங்களுக்கு எப்போ கேட்டாலும் சரி ஈஸியாக வந்து நீங்கள் அடிச்சிடுவீங்க. ரைட்டாம்பா? ஸோ அடுத்தது இதோட இது பார்த்துட்டோம். அடுத்து குறள். இது வந்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இது குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புக்கு நீருக்கே முதலிடம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நீருக்கே பாதுகாப்புக்கு என்னது? நீர் தான் முதலிடங்கிறாரு. அடுத்து நம்ம இராணுவ முதலிடம் கிடையாது. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இது புறநானூறு. இந்த உணவு, இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, இந்த உணவு அது சார்ந்து இந்த அடுத்த நூலில் வரும், இந்த அடுத்த படத்தில் வரும். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இப்போது வெளியே உணவு வேணுமா? நிலத்தோடு நீரே. நிலத்தில் போய் நீரை பாய்ச்சி விவசாயம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து நிலத்தோடு நீரே அப்படிங்கிறாங்க. அடுத்து சர் ஆர்தர் காட்டன். பொதுவாக காட்டன் துணி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? தண்ணியை ஈஸியாக உறிஞ்சிடும். இப்போ நம்ம தலைக்கு குளிக்கும்போது துண்டு துவட்டுவோம். துண்டு வந்து பாலிஸ்டராகவோ அந்த ஒரு மாதிரி வேறு மாதிரி துண்டாக இருந்தால் அது ஈரத்தையே உறிஞ்சாது. அப்போ உடம்புல வந்து அந்த ஒரு நம்ம ஈரத்தையும் காட்டன் துணியை வச்சு நம்ம இது பண்ணோம்னா தண்ணியை உறிஞ்சிடும். ஸோ அப்படி தான் இவர் உறிஞ்சுற மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சர் ஆர்தர் காட்டன். அவர் வந்து இந்த கல்லணையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 29 தான் ஆங்கில அரசால் காவிரி பாசன பகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. 29 கல்லணையை ஆராய்ஞ்சிட்டு பயங்கரமாக இந்த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டினார்.
தௌலீஸ்வரங்கிற அணையும் கட்டியிருக்கார். 1829 அப்பாயின்மெண்ட்டு, 73 அணையை கட்டியிருக்கார். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? தௌலீஸ்வரம் அணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே போங்க, சண்டே அணைக்கு போவாங்க பொதுவாக எல்லோரும். பொதுவாக அணைனா 3 வாயில் இருக்கும். இப்போ நம்ம வைடையுமே சொல்லுவோம் 1 2 3 இப்படி 3 வாயில்கள் இருக்கும் தண்ணி வர்றதுக்கு. அதுதான் தௌலீஸ்வரம் அணை. இது கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அது கோதாவரி. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டல பகுதி. ஆமாம். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது. ஆமாம். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை. யார் சொல்கிறா? பரமசிவன் சொல்கிறார். பரமசிவன் என்ன பண்ணுவார்? இந்த பக்கம் சிவன் ஆடுவார், இந்த பக்கம் வந்து அவங்க பார்வதி அம்மா ஆடுவாங்க. 2 பேர் பயங்கரமாக ஆடுவாங்க. அதான் நீரும் நீராடலும். அப்போ பரமசிவன் ஞாபகம் வச்சுக்காங்க. குளித்தல் அப்படின்னா உடம்பை வந்து தூய்மை செய்கிறது அர்த்தம் இல்லையா, குளிர்வித்தல்னு அர்த்தமா. என்னது? குளிர்வித்தல்னு அர்த்தம். அதான் குளிர குடைந்து நீராடி ஆண்டாள். ஆண்டாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நம்ம தலை குனிஞ்சு உள்ளே போய் தான் சாமி கும்பிட முடியும்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ குளிர குடைந்து நீராடி, அதான் ஆண்டாள். ரைட். தெய்வ சிலைகளை வந்து குளிர்விக்கிறத திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு. அதே மாதிரி சிற்றிலக்கிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம்னு ஒரு பருவமே இருக்குது. அப்புறம் கோயில்களில் சாமி ஆடுறவங்களுக்கு மஞ்சள் நீர் கொடுக்குறதும், திருமணம் முடிஞ்ச பின்னாடி அதன் தொடர்ச்சியாக கடல் ஆடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும். கடல் ஆடுற மாதிரி தான். நம்ம கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் சர்ப்ரைஸாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தெரியும் அவ்வளோ பொறுப்புகள் நமக்கு தலையில் வந்துடும். ஸோ கடல் ஆடுதல் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீர்மாலை. இறப்பு சடங்குக்கு நீர்மாலை எடுப்பாங்க. அம்மை நோய் வந்தால் தலைக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம், அதை சனி நீராடுனோம். நீராகாரம் கொடுப்போம் வரவேற்பின் அடையாளமாக. இந்த மாதிரி நீர் நம்மளோட ஒன்றி போய் இருந்துச்சு. சோழர் காலத்தில் குமிழித்தூம்புன்னு ஒன்று இருந்துச்சு. குமிழித்தீம்பு. அது குமிழித்தூம்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும், கீழே இருக்கும் சேரோடி. அப்போ மேலே இருந்தால் நீரோடி, கீழே இருந்தால் சேரோடி. அப்போ அதை ஓப்பன் பண்ணணும்னா அப்படியே டக்குன்னு சேரும் சகதியும் வெளியே போயிடும். அப்போ தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு டெக்னாலஜியெல்லாம் சோழர் காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தான் இருக்குவாங்க. மேலே இருப்பது நீரோடி, கீழே இருப்பது சேரோடி. ரைட். ஓகே. அடுத்தது தமிழகத்தின் நீர்நிலைகள் பெயர்களும் விளக்கங்களும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். நல்லா பாருங்கள். அகழி. இது வந்து இப்போ பாருங்கள், தெரிஞ்சதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா பிரிச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக தெரிஞ்சதாக இருக்கும், இது ஃபுல்லாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ தெரிஞ்சதை ஃபஸ்ட் பார்த்துருவோமா? அகழி. ஆமாம், கோட்டைங்கிற வார்த்தை தெரிஞ்சால் போதும். அருவி. ஆமாம், எங்களுக்கு தெரியும், தேக்க நீர் தான் அருவி. அதுக்கப்புறம் இந்த என்னமோ ஒரு ஃபால்ஸு, திருப்பரப்பு ஃபால்ஸா? திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். திருப்பரப்பு ஃபால்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு டேம் இருக்கும், இந்த பொள்ளாச்சி பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அந்த ஃபால்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியை தேக்கி வச்சு மோட்டரை போட்டு விட்ருவாங்க. நம்ம ஏதோ அருவி தண்ணி தான் கொட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தா மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்வாங்க பொள்ளாச்சியில். அங்கே என்னது மோட்ரு தண்ணியாது? அப்போ இது அருவி தண்ணி இல்லையா? அதெல்லாம் கிடையாது. தேக்கி வச்சு அப்படியே ஒரு மோட்டர் ஆன் பண்ணி விட்டால் சல்லுன்னு வந்துடும் அருவி மாதிரியே. ஆட பாவிலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேக்க நீர் தான். ஆழிக்கிணறு. கடலருகே தோண்டி, ஆழினாலே கடலில் போட்டுடணும். ஆறுனா 2 கரை இருக்கும். இளஞ்சி. இப்போ இஞ்சின்னு எடுத்துக்காங்கவே, இஞ்சி பல வகையான நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்குது. அது மாதிரி இளஞ்சிங்கிறது பல வகைக்குங்கிற வார்த்தையாக வச்சுக்காங்க. நீர்த்தேக்கம். உரைன்னு வந்துட்டாலே மணற்பாங்கானது வளையமிட்டன்னு வந்துடணும். ஊரணினா மக்கள் பருகு நீர் வந்துடணும். ஊற்றுனா அடியிலேருந்து வந்தால் தான் ஊற்று. ஏரினா விவசாயம் பார்க்குறதுக்கு, ஏரிங்கிறது விவசாயம் பார்க்குறதுக்கு. கட்டுக்கிணறு. கட்டுனா கட்டுனது, கல் செங்கல். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பிரச்சனை இல்லை, பொறுத்துக்கெல்லாம் அடிச்சிடலாம். புதுசாக இருக்கிறது பாருங்கள், இது கடல், அதுவும் பிரச்சனை இல்லை, கடல் உப்புடே இருக்கிறது. கண்மாய் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. பாண்டி மண்டலத்துக்கு ஏரிக்கு வழங்கப்படும் பேர் தான் கண்மாய் அப்படின்னு சொல்கிறோம். அதை கம்மாயின்னு சொல்கிறேன் இன்றைக்கி. குண்டம், குண்டு, இந்த 2 வந்து பாருங்கள், இந்த குண்டம், இந்த குண்டு. ஸோ இந்த 2 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த குண்டம், இந்த குண்டு இருக்குது வந்து பார்த்திங்களா, குண்டம், குண்டு. நம்ம என்ன சொல்லுவோம், குண்டுனா என்னது? குண்டுனா குண்டாக இருப்பாங்க, ஒரு வெயிட்டாக இருப்பாங்க, அப்படி தானே? அப்போ குண்டாக இருக்கிறவங்க ஒரு சிறு குளத்தில் இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, தவுனாங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், அவங்க மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறு குளம், ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்காங்க. ஒரு குண்டு ஒன்று கட்டி விடியா, ஸ்விம்மிங் பூல் கட்டி விடியா, குளிப்பதற்கேற்ற ஒரு சிறு குளம்யா. அப்போ குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை, அவ்வளோதான் குண்டம். சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை வேறு, குளம் வேறு. ஸோ ஸ்விம்மிங் பூல்னால் குண்டு, நீர்நிலைனா குண்டம். அதை ஞாபகம் வச்சுட்டா ஈஸி.
அடுத்து குமுளி ஊற்று. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த லீவ் விட்டுருங்க. குமுளின்னு ஒரு ஏரியாவே இருக்குது. குமுளி கேரளா போகிறதுக்கு தேனி வழியாக போனோம்னா குமுளிக்கு வந்து குமுளி வழியாக போனோம்னா கேரளாவுக்கு போகலாம். அந்த குமுளி வழியாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கொப்பளிச்சிட்டு வரும் தண்ணி ஒரு பைப் வழியாக, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தான் குமுளி ஊற்றுனா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளிச்சு வரும். அதான் குமு குமு குமுன்னு கொப்பளிச்சு வருது, அதான் குமுளி. அடுத்து கூவல். கூவல்னால் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. நமக்கு இது வந்து ஒரு நமக்கு அங்கே டவுட்டு வரும். இப்போ உப்பு நம்ம வீட்டில் நிறையா போட்டால் என்ன பண்ணுவான்? ஏய் உப்பு என்னப்பா இப்படி போடுற, கம்மியாக போடுப்பா, கூவுறது. சமைக்க தெரியாது, நமக்கு உட்காந்து சமைக்க தெரியாது, 2 வெங்காயம் உரிக்க தெரியாது, அழுதுருவோம் கண்ணீர் விட்டு. உம்முட்டூன்னு உப்பு கூட போயிடுச்சுன்னா போதும், ஒரு நாள் நம்ம வீரத்தை இங்கே தான் காமிக்கிறது. ஏய் உப்பு கூட போயிடுச்சு என்னப்பா அப்படிங்கிறது. அது மாதிரி கூவல் அப்படின்னா அதான் கூவல் அப்படிங்கிறது, ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூவம்னு வச்சுக்காங்கவே, அந்த கடலோர பகுதியில் பீச் மணல் தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாக ஒரு தோணுனோம்னா அங்கே அங்கே அந்த குழி தோணும்னா தண்ணி வரும். ஸோ அப்போ அதுவும் நீர்நிலை தானே, அதான் கூவல் அப்படி கூட வச்சுக்கலாம். கேணினா ஆழமும் அகலமும் இருந்தால் அது கேணி, பெருங்கிணறு, கேணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து புனர்குளம். புனர்னாலே மழை நீரையே கொண்டுள்ளது தான். மழை நீரை கொண்டிருந்தால் தான் அது புனர். மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை தான் புனர், ரைட்டா? அடுத்தது இங்கேயும் குளிக்கும் நீர்நிலை இருக்கும், இங்கேயும் குளிக்கும் நீர்நிலை இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது குண்டம், குண்டம்னு பேசிட்டு சிறியதாயின்னு இருக்கும். இது மழை நீரையே, அதான் புனர். அடுத்து பூட்டை கிணறு. பூட்டைனா கமலை நீர் பாய்ச்சும். எப்படின்னா ஒரு கிணறு இப்படி இருக்கும், இந்த இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அப்படி தண்ணியை வெளியே எடுத்து அப்படியே விவசாயிகளுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. அதான் பூட்டை கிணறு. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு, அதான் பூட்டை கிணறு. பூட்டை கிணறு. பூட்டுனா கமல்னு ஞாபகம் வச்சுக்காங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ மறக்குமா ஜான் பென்னிக்யூக். உண்மையாகவே ரொம்ப அவரை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுவீங்க. ரஜினி படம் கூட அவர் ஜான் பென்னிக்யூக் கான்செப்ட் வச்சு தான் எடுத்தாங்க. ரொம்ப அவர் ஜான் பென்னிக்யூக் மேலே அந்த பக்கம் அவ்வளோ பகுதி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கு இன்றைக்கி நல்ல தண்ணி பஞ்சமே இல்லாமல் தேனி இருக்கிறதுக்கு காரணம் முல்லை பெரியார் அணையை கட்டிய ஜான் பென்னிக்யூக் தான். அடுத்து துப்பாருக்கு துப்பாயினா அது திருவள்ளுவருடைய திருக்குறள், ரைட்? ஓகே. அடுத்து பட்டமரம். கவிஞர் தமிழ் ஒளி. பட்டமரம் கவிஞர். இப்போ பட்டமரம், ஒரு மரம் பட்டு போச்சு, அதில் தீயை பொறுத்துங்க என்ன வரும்? ஒளி வரும்ல, அதான் கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னு சொல்கிறேன். பட்டமரம் ஆசிரியர் அப்படின்னா. சரி, இந்த கவிஞர் தமிழ் ஒளி யார் சார்? புதுவையில் பிறந்தவர். பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசுடைய மாணவராகவும் விளங்கியவர். 2 பேருக்கும் வழித்தோன்றல், பாரதிதாசுடைய மாணவராக இருந்தவர். அப்படி இருந்தவர். இதுக்கான ஷார்ட்கட்டு நான் ஆல்ரெடி நிறைய இடங்களில் சொல்லியிருப்போம், தேவைன்னா வச்சுக்காங்க. நிலைபெற்ற சிலை, ஒரு பட்டை மரம் இப்படி தான் இருக்குது, அதான நிலைபெற்ற சிலை தானே அது. வீராயிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணப்பனை காதல் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் குருவிப்பட்டி, இந்த ஏரியா பேர் தான் குருவிப்பட்டி. ஆனால் மரம் பட்டு போச்சு, ரைட்டா? தமிழர் சமுதாயமே இந்த கதையை இந்த அம்மாவுக்கு என்ன நடக்க போகுது, வீராய்க்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் மாதவி காவியம் மாதிரி தான் ஆகிப்போச்சு கடைசியில், ரைட்டா உங்களுக்கு? அப்போ மே தினம் வருவார் கண்ணப்பன், வருவார்னு காத்திருந்தா அவர் கண்ணப்பன் கடைசியில் போயிட்டு அவர் மாதவிங்கிற பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டார். ஆட பாவிகளா, வீராயி கடைசி வரைக்கும் நின்று நிலைபெற்ற சிலையாக இருந்து இப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மே தினம் வருக, கண்ணப்பன், நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞன் காதல், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா ஞாபகம் வந்துடும், ரைட்டாப்பா? ரைட். அடுத்தது பெரிய புராணம் சேர்க்கிறார். இது எப்படி இந்த திருவிழா நடந்துச்சு அப்படிங்கிறத அழகாக எடுத்து கூறுறதான் திருநாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு இனிமேல் பாடல் வரி அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாலாம் படிச்சுலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன கேட்பாங்கன்னா சொற்பொருள் கேட்பாங்க, அப்புறம் பின்னாடி இருக்கிற ஆசிரியர் குறிப்பு, நம்ம ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஜிகே சைடு கேட்டாலும் சரி தான், தமிழ் சைடு கேட்க வாய்ப்பு இல்லை, ஜிகே சைடு கேட்டால் அதுக்காக, ரைட்டாப்பா? ஸோ ஓகே, இப்போ சொற்பொருள் பார்த்துருவோமா? மா அப்படின்னா வண்டு, மது அப்படின்னா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. நம்ம இதெல்லாம் எப்படி இருமா, இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டை தாண்டி 1க்கு 10 முறை சொல்லிகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மானா மாமரம் இருக்குது, மாமரத்தில் ஒரு மாங்காய் கீழே விழுது, அதுக்குள்ளே வண்டு இருக்குமா? இருக்குது. இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். மது அப்படின்னா தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாவி அப்படின்னா பொய்கை. ஒரு பொய்கை யார் அப்படியே பயங்கரமாக வந்துட்டுருக்கு, வா 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 பயங்கரமாக வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கற்பனைக்கு நினச்சிக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான். அடுத்து
முதல் அப்படின்னா நெற்பயிர், வளர்கிற முதல் பயிர் தான் நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து, ரைட்டா? தாராளம் முத்து, தாராளம் வாங்கிக்காங்க. முத்து 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 படத்தில் பார்த்தீங்களா, தன் சொத்தையே தாராளமாக கொடுத்துருப்பார். அடுத்து பணிலம் அப்படின்னா சங்கு, பனியை ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா உனக்கு சங்குதேன். அடுத்து வரம்பு அப்படின்னா வரப்பு, அது ஈஸி. அடுத்து களைனா கரும்பு, என்ன தான் கரும்பு வாங்கிட்டு வந்தாலும் மேலே இருக்கிற களையை வெட்டினா தான் கரும்பு திங்க முடியும். கானா சோலை, அது எல்லாருக்கும் தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழியே படிச்சிருப்போம். அடுத்து குலைனா சிறு கிளை, குலைனா சிறு கிளை, அது தெரியும். ஒரு கொலை பிடிக்கிட்டு ஆட்டுக்கு கொலை பிடிக்கிட்டுவான்னு சொல்லி ஒடிச்சிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. அரும்புனா மலர், அரும்பு மலர், ரைட். அடுத்து அரும்பு மலர், மலர் மொட்டு. அரும்புனா மலரில் இருக்கிற சின்ன மொட்டு தான், ரைட், அது தெரியும். மாடுனா பக்கம், மாட்டை இந்த பக்கம் விட்டுறாதப்பா, நீ பேசாமல் அங்கிட்டே மேய்ச்சிக்க அப்படின்னுவாங்க. அடுத்து நெருங்கு வலை, நெருங்குகின்ற சங்குகள். இப்போ வலைனா என்னது? சங்கு. பணிலம்னா என்னது? சங்கு. கோடுனா குளக்கரை, நம்ம ஒரு குளம் இப்படி இருக்கோம், ஒரு குளம் இருக்கும், அங்கே ஒரு கோடை போட்டு விட்ருவாங்க, இதை தாண்டி நீயும் போகக்கூடாது, இதை தாண்டி நானும் வர மாட்டேன். ஸோ அந்த மாதிரி. அடுத்து ஆடும்னா நீராடும். மேதினா எருமை, கேளல்னா பன்றி. மேதினா எருமை, கேளல்னா பன்றி. துதைந்து எழும், கலக்கி எழும், துதைந்துனா கலக்கி எழும். கன்னி வாழை, இளமையான வாழை மீன். கன்னி அப்படின்னா இளமை, வாழைனா வாழை மீன், ரைட். இந்த சொற்பொருள் தான் இப்படி தெரிஞ்சுக்கணும். சூடு, நெல் அரிக்கட்டு. சுடு, சூடு, சூடுனா நெல் அரிக்கட்டு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெல் உடம்புல அரிக்கும். நெல் நீங்கள் போய் புல்லுக்கட்டாக அடிக்கிருப்பாங்க, அதில் போய் விளாண்டுருப்போம் சின்ன பிள்ளையில். விளையாடும்போது உடம்புலாம் வந்து அப்படியே அரிக்கும், அதை தேய்ச்சி அந்த இடம் சூடே ஆயிரும், பார்த்துருக்கீங்களா? அதான் நெல் அரிக்கட்டு. அடுத்து சுரிவலை, சங்கு. சங்குக்கு எத்தனையா பணிலம்னா சங்குங்கிறீங்க? எத்தனை சங்குனா, ரைட்டா? ஏற்கனவே இந்த இங்கேயும் சங்கு பார்த்தோம், வலைனா சங்கு பார்த்தோம். சுரி வலை, அதான் வலைனா சங்கு, ரைட்டு. அடுத்து வேரி அப்படின்னா தேன். ஏற்கனவே மதுனா தேன் பார்த்தோம், வேரி அப்படின்னாலும் தேன் தான், வேரி அப்படின்னா தேன் தான். அடுத்தது பகடு அப்படின்னா எருமைக்கடா. பகடுனா பக்கம்னா மாடு, பக்கம்னா மாடுன்னு போயிட்டோம். பகடுனா எருமைக்கடா, பகடு அப்படின்னா எருமைக்கடா. பாண்டியில் அப்படின்னா வட்டம், பாண்டிய நாட்டு பூமிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. சிமயம் அப்படின்னா மலையுச்சி, இமயம்ங்கிற மாதிரி சிமயம்னா மலையுச்சி. நாளிகேரம் அப்படின்னா தென்னை, நாளிகேரம் அப்படின்னா தென்னை, தென்னை, ரைட்டு. இப்போ தென்னை மட்டையை வச்சு நம்ம பேட்டிங் விளாடுவோம், தென்னை மட்டையை வச்சு கேரம் போர்டே விளாடலாம், ரைட்டா? நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அப்படின்னா அரச மரம், கோழினா கோழி குண்டில் விளாடுவோம், அரச மரம் நிழலில் சின்னதாக குண்டு மாதிரி வச்சு கோழி குண்டில் விளாடுவோம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், சாலம்னா ஆச்சா மரம், ரைட்டா? சால்வ் ஆச்சா, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, அதான் சாலம் ஆச்சா. அடுத்து தமாலம், பச்சிலை மரம். தமாலம்னா என்னது? பச்சை மரத்தில் நீ கொடியில் போய் நீ கிளையில் போய் ஏறி நின்று வச்சுக்குவேன், தம்முன்னு விழுந்துருவேன். தமாலம்னா பச்சை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். இரும்போந்து பயங்கரமாக இருக்கும், பனை மரத்தில் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. இந்த இது எடுப்பாங்க, பனை மரத்தில் ஏறி நொங்கு பதினிக்கெலாம் ஏறுறாங்களே கல்லுக்கெலாம், பனை மரத்தில் ஏறினா உடம்புலாம் அப்படியே காயமாக விழுந்துடும். இரும்போந்து, பனை மரத்தில் கையே வைக்க முடியாது, ஆனால் உடம்பு வச்சு ஏறுவாங்க. அப்போ இரும்போந்துனா பருத்த பனை மரமாக. சந்து அப்படின்னா சந்தன மரம், ரைட்டு, தெரியும், ரைட்டா? சந்தன மரத்தை கடத்தி ஒரு சந்துக்குள்ளே தான் கொண்டு போவாங்க. நாகம்னா நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு, காஞ்சிங்கிறது ஆற்று பூவரசு, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஆப்ஷன்லேருந்து இதாகிடலாம். இலக்கண குறிப்பு ரொம்ப ஈஸி தான்ப்பா. கருங்குவளை செந்நெல், கருமை ப்ளஸ் குவளை செம்மை ப்ளஸ் நெல். பண்பு தொகை கரெக்டான். விரிமலர், இது ஒரு வினைத்தொகை, ஏன்னா மறைஞ்சு வருது தொகை, இது ஒரு வினை தானே, விரினாலே ஒரு வினை நடக்குதுல்ல, அப்போ விரித்தொகை கரெக்டான். தடவரை, உரிச்சொல் தொடர். தட அப்படின்னா தட அப்படிங்கிற வார்த்தை ஒரு உரிச்சொல், அதோடைய தொடர் தான் தடவரை, ஒரு உரிச்சொல் தொடர். கேட்பாங்க, பார்த்துக்காங்க. பாய்வன, இது வந்து இவ்வு வந்து எதிர்கால நிலை, அன்னு வந்து சாரியை, பலர்பால் வினை முற்று விகுதி, பலவின் பால். ஏன்னா பாய்வன அப்படின்னு காமனாக போட்டிருக்காங்க, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை, அப்போ பலவின் பால் தான் வரும். சுந்தருடைய திருத்தொண்ட தொகையும் சரி, சுந்தருடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. அதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி. இது திருத்தொண்ட வெறும் தொகை, தொகைனா நூல்னு அர்த்தம், தொகைனா திருத்தொண்ட நூல் அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக பண்ணால் திருவந்தாதின்னு பண்ணாங்க.
இவங்க 2 பேரையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிலார் திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம்னு பேர் வந்துச்சு. 63 பேரையும் விளக்கி பாடுவது தான் அந்த பெரிய புராணம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ரொம்ப விளக்கமாக சேக்கிலார் வந்து எழுதியிருக்காரு. இதை 2ஆம் குலோத்துங்கன், ஏன்னா சோழ அரசர் 2ஆம் குலோத்துங்கன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் 12, அதனால் 2. குலோத்துங்கன் பக்தி சுவைனான சொட்ட சொட்ட பாடிய கைவளவர். அப்படியே பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமை பார்த்தா அப்படியே எச்சி ஊறிடும், அவ்வளோது இருக்கும். ரைட்டா? அப்போ குலோப் ஜாம் அப்படிங்கிற வச்சுக்கணும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படி பாராட்டிருக்காரு. மீனாட்சி சுந்தரனார் பாராட்டிருக்காரு. ரைட்டா? எல்லாமே சோழர் காலம். மீனாட்சி சுந்தரனார்னா பாண்டியர் சார்ந்து உங்களுக்கு இருக்கும், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. சார் பாட்டு படிக்கிறேன் தான் சொல்லிட்டு படிங்க சார், துளிக்கு விழுந்துட்டோம். என்னடா திடீர்னு சார் என்னமோ அங்கிட்டு ஏதோ பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு, இந்த பாட்டை தான் பாரதியார் பாட்டை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோன்ட்டு. ரைட், கொஸ்டின் கேட்டால் சந்தோஷம். புறநானூறு குடப்புலவியனார். புறநானூறுனா இப்போ வாந்தி வருது, குடலை பிடுங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. வாந்தி வந்தால் என்ன பண்ணுவோம்? அகநானூறுவா புறநானூறுவா வெளியே தான் வாந்தி எடுப்போம். அப்போ புறநானூறு. ரைட்டா? ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக்கில் போகும்போது என்னை முந்திட்டு முன்னாடி போகிறானா, பஸ்ஸுலேருந்து ஒருத்தர் வாந்தி எடுத்து விட்டார். அதான் அவசரப்படும், எதில் முந்தணுமோ அதில் தான் முந்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அது இன்றைக்கும் மறக்க மாட்டேன். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீரின்றி, இது வந்து புறநானூரில் வந்து பார்த்திங்கன்னா சார் அதெல்லாம் தப்பு இல்லையா சார், பாவம் இல்லையா? பாவம் தான், என்ன செய்ய. நம்ம நண்பர்களுக்கு எதாவது நடந்தால் நமக்கு சிரிப்பு தானே வருது. எடுத்தோன்னே நம்ம ஃப்ரெண்டு யாராவது கீழே விழுந்துட்டு முதல்ல சிரிச்சிடுறது, அப்புறம் தூக்கி விடுறது, சாரி அப்படின்ட்டு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உலகு. இந்த உண்டி, இந்த உணவு, இந்த நீரும் நிலமும், இந்த உடம்பும் உயிரும், இதெல்லாம் வந்தால் புறநானூறு தான். என்னது? புறநானூறு பாட்டு தான். இது எல்லாமே புறநானூறு பாட்டு தான். யாக்கை உடம்பு, நம்ம ஒரு பாட்டு பார்த்துருப்போம், யாக்கை திருடி அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு பாட்டு, நிசான்னு ஒரு பாட்டு வரும். அது பார்த்திங்கன்னா அந்த யாக்கைனா உடம்புன்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து புணரியோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். புணரியோர்னா தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம், புலம்னா நிலம்னு தெரியும், அதை புண்ணா புள்ளிய. தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. தாக்குடா, அவனை எப்படியா தாக்குடா, முயற்சி பண்ணுறா அப்படிங்கிறது, அது ஒரு ஆளுமை அப்படிங்கிறது. ஆனால் அது தவறில்ல. அடுத்து தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே ஆளுமை. குறைவில்லாத நீர்நிலை அமைப்பதில் குறைவில்லாத பொருளை விளங்குவார்கள். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, மேலே மட்டும் அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது இலக்கண குறிப்பு. இதில் வந்து பாருங்கள், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்னென்னா அமையா. ஆமாம், இது கரெக்டு. அடுத்து பண்பு தொகைகள் வந்து பார்ப்போமா? ரைட்டு. மூதூர், நல்லிசை, புன்புலம் பண்பு தொகைகள். நிறுத்தல், அது தொழிற்பெயர், அல்விகுதி வருது, அதனால் தொழிற்பெயர். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீரும் நிலமும், அப்போ எண்ணுமை. உடம்பும் உயிரும், அதுவும் எண்ணுமை தான். அடுத்து அடுப்போர் வினைத்தொகை. ஒரு வினை அங்கே மறைஞ்சு, ஒரு தொகை மறைஞ்சு வந்திருக்கு. ரைட்டா? உங்களுக்கு கொடுத்தோர் வினையாள்னு பெயர், அரு விகுதி வந்திருக்கு. ரைட்டா? வினையாள்னு பெயர், நம்ம வினை முற்றுன்னு போட்டுறக்கூடாது. ரைட். நிறுத்தல் ஈஸி தான். நிறுத்தல், வந்து தள்ளு, அல்லுன்னு வந்து தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோர், இது பலர்பால் வினைமுற்று விகுதி. இத்து இறந்த காலநிலை, இத்து சந்தி பகுதி. ஓகே. அடுத்து 8 தொழில் ஒன்று தான் புறநானூறு. ரைட்டு. குளம் தொட்டு கோடு பதித்து அப்படின்னு வந்துட்டாலே சிறுபஞ்ச மூலம் தான். பஞ்சத்தை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்தில் போய் தொட்டு ஒரு கோடை பதிச்சு, கடவுளே மழை வரணுமே, பஞ்சம்லாம் போகணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குளம் தொட்டு கோடு பதித்துனா சிறுபஞ்ச மூலம். அடுத்து உண்டி கொடுத்தவர், இது எல்லாமே புறநானூறு தான். இது எல்லாமே புறநானூறு. இப்போ வந்து புறன்னா என்ன? அதை வீட்டை விட்டு வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ வீட்டை விட்டு வெளியே போகாத. உண்டி கொடுத்தவரை உயிர் கொடுத்தவரை. உண்பதி நாளி உடுப்பவை 2. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்து சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. கடன் வாங்கினாலும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்க. உற்றலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. படிக்கணுனாலும் வெளியே போ. கடன் வாங்கினோம்னா கடனை அடைக்கணும்னா வெளியே போகணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், நல்ல ஜாலியாக வெளியே போ, உலகம் முழுக்க சுற்று. 9 நாளி உடுப்பவை 2 ட்ரெஸ்ஸை வச்சுக்க, வெளியே போ, சுற்று. உண்டி கொடுத்தவரே உயிர் கொடுத்தவரே, வெளியிலேருந்து யாராவது வந்தால் சாப்பாடு ஓட்டவங்க தான் உயிர் கொடுத்தவங்க. ரைட்டு. அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புறநானூறு தான்.
தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன். ரைட்டா? முருகா அப்படின்னு சொல்லி மலை மேலே ஏறுவோம். மலை மேலே ஏறினோன்னு முருகனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை குடிப்போம்ப்பான்னு தோணும். இப்போ கந்தர்வன் முருகன் அப்படின்னு வச்சுக்கணும். அவருடைய நூல்கள்லாம் நம்ம மறக்க மாட்டோம். தேவைன்னா வச்சுக்காங்க. உரியம் கோயிலுக்கு போகிறோம் பழனிக்கு. அவர் காலில் நாகலிங்கம் தான் இருக்கும். ராமநாதபுரத்துலேருந்து வர்றாங்க. ராமநாதபுரத்துலேருந்துலாம் பழனிக்கு வர்றாங்க. அடுத்து கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். ஆமாம், இது இந்த அறநிலைத்துறை கோயிலில் தான் இன்றைக்கி கோயில் இருக்குது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சாசனம். அங்கே ஒவ்வொரு கல்லாக இருக்கும். ஒவ்வொரு கல்லையும் யார் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது ஒரு சாசனம் தான். கொம்பன்னா யானை மேலே வச்சுருப்பாங்க, ஒரு யானை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ முருகன் கோயிலை வச்சுக்கிட்டா இது ஈஸி. அடுத்தது துணை வினைகள். இது நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். இப்போ அது ரொம்ப ஈஸி தான். துணை வினை, தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன, துணை வினைனா என்னென்னு அழகாக அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கவேன். தந்தி அடி. தந்திங்கிறது ரெண்டாக பிரித்தா தந்திங்கிறது ஒரு பெயர் சொல்லல, அடிங்கிறது ஒரு வினை. அதனால தான் பெயர் வினைங்கிறாங்க. அப்போ கண்டுபிடி, கண்டுங்கிறது ஒரு வினை, பிடிங்கிறது ஒரு வினை. அப்போ வினைங்கிறாங்க. முன் பின் கீழ் இந்த மாதிரி முன்னேறு பின்பற்றுனா இந்த வார்த்தையை பிரித்தா அது ஒரு இடைச்சொற்கள்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ முதல் வினையும் துணை வினையும் பற்றி இதில் சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஓட பார்த்தேன், அது வருங்க. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால், இதெல்லாம் முதல் வினைங்கிறாங்க. துணை வினைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? உங்களுக்கு பாருங்கள், இந்த எடுத்துக்கிட்டு புத்தகம் மேசையில் இருக்கிறது. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அந்த இருங்கிற வார்த்தையை வச்சு பாருங்கள். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அது துணை வினை. எப்படின்னா டைரெக்டாக அந்த வார்த்தை வரணும். டைரெக்டாக அந்த வார்த்தை வந்தால் அது முதல் வினை. அந்த வார்த்தை இருங்கிற வார்த்தை ஒளிஞ்சு வந்தால் அது மேக்ஸிமம் அது துணை வினையாக இருக்குது. சரி சார், அப்போ பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கே டைரெக்டாக தானே வந்திருக்கு. அப்படின்னா அப்படி கிடையாது. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். நீ என்னை அள வைக்காதே, நீ என்னை அள வைக்காதே. அப்போ என்னென்னா அள வைக்காதேன்னு சேர்ந்து தான் வருது. இது பொட்டு வைத்தால் தனியாகவே வருது. அதனால் முதல் வினை. புரியுதா உங்களுக்கு? பாட வைத்தாருங்கிறது பாடான்னு முடியாது. ரைட்டா? அவன் வானொலியில் பாட்டு படித்தார்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வேறு என்ன வேணாலும் சேர்க்கலாம். இங்கே வைத்தான்னு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சென்டென்ஸ் சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால தான் கொள்வான் இங்கே அப்படி தான் வரணும். பானை, இப்போ பாருங்கள் உதாரணமாக உங்களுக்கு இது புரியும். பானை 4 படி அரிசி உள்ளது அப்படி கூட சொல்லலாம். கொல்லும்னு துண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கொல் அப்படின்லாம் இல்லை, கொல்லும். அப்போ என்னென்னா இதெல்லாம் முதல் வினை. அங்கே பாருங்கள், நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான்னாலே சேர்ந்துருது. அது துணை வினையாக தான் இருக்கும். அந்த வார்த்தை சேர்ந்து தான் வரணும். இது புருஷ பொண்டாட்டி மாதிரி துணை வினைங்கிறது. இது சிங்குலர் மாதிரி, பேச்சுலர். இது தனியாக அவங்களுக்கு இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இப்போ நோயாளியை பார்த்து கொள்கிறேன்னு தான் வரணும், வேறு எந்த வார்த்தையும் வராது. தான் துணை வினை. நான் சொன்னதை நீ கருத்தில் கேட்டுக்கொண்டாயின்னு கூட சொல்லலாம், கருத்தில் கொண்டாயின்னு கூட சொல்லலாம். கொல்லவில்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னென்னா இதெல்லாம் முதல் வினை, அது துணை வினை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இது சிங்குலர். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு அதை நல்லா பொருத்தலாம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் தான் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். என்ன சொல்கிறாங்க? தமிழ்லேயும் ஜப்பான்லேயும் மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். ஃபஸ்ட்டு முதல் வினை, அப்புறம் தான் துணை வினை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, ஒன்றுக்கு பின் முரண்பாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ மொழித்திறன் பயிற்சியை பார்க்குறோம். இதில் மொழித்திறன் பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டுவது மொழியாகும். புரியுதா உங்களுக்கு? மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டுவது மொழியாகும். அடுத்து திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். புதுப்பித்து கொள்ளும் மொழி என் தமிழ். அடுத்தது என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேட வேண்டியுள்ளது. அந்த சென்டென்ஸ் அப்படித்தான் முடியும். ரைட். அடுத்தது கீழ்காணும் துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை உருவாக்குக. புதிய தொடர். இப்போ வேண்டும் அப்படின்னா நான் பள்ளி செல்ல வேண்டும் இப்படி. அப்போ துணை வினைகளை உருவாக்குன்னா பள்ளி செல்ல வந்துட்டாலே வேண்டும் வந்துடணும். செல்லன்னு வந்துட்டாலே வேண்டும் வந்துடணும்ல. நான் பள்ளி செல்ல வேண்டும். அப்போ துணை வினை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நான் எவ்வளவோ முயன்று பார்த்தேன் முடியவில்லை.
அந்த பாருங்கிறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளை அதிகாரிகள் வந்து இப்பகுதியை பார்வையிட உள்ளனர். அப்படி தான் அந்த துணைவினை வரும். நீ சென்று வா, நான் போய் வருகிறேன். நீ சென்று வா, நான் போய் வருகிறேன் அப்படி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில் நிலையத்திற்கு அக்காவை அழைத்து கொண்டு போய் விடு. ரயில் நிலையத்திற்கு அக்காவை அழைத்து கொண்டு போய் விடு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அதை நான் ஆன்சராகவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாகவே உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து மிசைனா மேடு தான், ஆனால் எதிர்ச்சொல்னால கீழே. அடுத்து நீர்நிலையோடு தொடர்பு இல்லாது புலரி. புலரினா சூரிய உதயம் அந்த அதிகாலைன்னு சொல்லுவோம். புலரினா கிழக்கு பக்கம் அந்த சூரிய வெளிச்சம் அதிகாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் புலரினா. மிச்சதெல்லாம் நீர்நிலைகளோட ஒப்பிட்டது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையா யாக்கையும் திருவள்ளுவர் தான், ஆனால் இங்கே ஔவையார்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சரி. கதிர் அலுவலகத்துலேருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரவில்லை, அந்த மாதிரி. அடுத்து மல்லல் அப்படின்னா இங்கே வளம் அப்படின்னு அர்த்தம். மல்லல்னா வளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதில் என்ன சார் பிழைகள் இருக்குது அப்படின்னா, இதில் பிழைகள் இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சர் ஆர்தர் காட்டன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அது இது. இதில் என்ன பிழைன்னா, இதில் வந்து உத்தி கொண்டு தான் இல்லை, உத்தியை கொண்டு தான், இல்லை உத்தியை கொண்டு தான் காட்டன். ஃபஸ்ட் எடுத்துனா சார் ஆண்கள் வந்திருக்கார் ஒருத்தர், ரைட்டா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் வந்திருக்கனால கட்டியது இல்லை, கட்டினார், இதுதான் கரெக்ஷன். அடுத்து மதியழகன் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு தண்ணீர் கொண்டு இல்லை, தண்ணீரை கொண்டு. எப்படி ரை, தண்ணீரை கொண்டு குளிர வைத்தால் இருக்குது, வைத்தான். ஏன்னா இங்கே மதியழகனுங்கிறது ஆண்பால், அந்த இது கரெக்ஷன் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மலையே பயிர்கூட்டம் இருக்கட்டும் வாழ பெருந்துணை புரிகின்றன இல்லை, புரிகின்றது ந இல்லை. ஏன்னா அது வந்து ஒருமை தான் வரணும். புரிகின்றன இல்லை, புரிகின்றது, புரிகின்றது. அடுத்தது நீலனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம் இல்லை, நீலனும் மாலனும் தானே, 2 பேர் சேர்ந்து எப்படி வைத்திருக்கின்றனர், 2 பேர் தானே வைத்திருக்கின்றனர். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைதளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான், தப்பிப்பான் இல்லை தப்பினான், காலம் பாருங்கள், தப்பிப்பான்னா அது ஃப்யூச்சர் டென்ஸு, தப்பினான் அப்படிங்கிறது இது ஃபாஸ்ட் டென்ஸ் தான் வரணும், ரைட்டா உங்களுக்கு? ரைட், ஓகே, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புள்ளிக்கு பாய்வது போல. அப்படின்னா வகுப்பறையில் ஆசிரியர் நடத்திய வெளியில் பாடம் நடத்தும்போது மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு போய் சேர்ந்தது, அந்த மாதிரி அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். அப்போ கோபமான பெண்ணாக இருப்பினும் அவள் கொண்ட குணம் மென்மையானது தான். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். சொல்வதை புரியும் விதத்தில் எடுத்து சொன்னால் கல்லஞ்சம் கொண்டவர்கள் மனதும் கூட கரைஞ்சு விடும், பயங்கரமாக. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. நம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்மை விட்டு என்றும் பிரிய மாட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், அது 6 தானே அப்படின்னு. நாமக்கல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகர்னா விநாயகர், நம்ம விநாயகரை தான் வச்சுக்கிறோம். ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சைடில் 6 போய்கிட்டே இருக்கும். அதான் கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், என்ன அது 6 தானே அப்படி ஓடி வரும். அந்த 6 எங்கே வரும்? விநாயகர் கோயில்கிட்ட வரும். அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது சொல்லுக்குள் சொல் தேடுக. சொல்லுக்குள் சொன்னால் ஆற்றங்கரை ஓரம் அப்படின்னா 6 கரை ஓரம். கடை 7 வள்ளல்கள்னா கடை 7 வள்ளல்கள். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா எடுப்பார் கை பிள்ளை. எடுப்பாருங்கிற வார்த்தையும் வரும், கைங்கிற வார்த்தையும் வரும், பிள்ளைன்னு தனியாக வரும். தமிழ் விடு தூதுல ஈஸி தான், தமிழ் விடு தூது. பாய்மர கப்பல்னா பாய் மரம் கப்பல். 8 கால் பூச்சின்னா 8 கால் பூச்சி, அவ்வளோதானே. அடுத்து அகராதியில் காண்க. ஸோ அகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா கந்தி. என்னது கந்தி அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். ஒரு மனப்பொருள் சார்ந்த ஒன்று, அதான் கந்தி. நெடில்னா என்னன்னு தெரியும், குரில் நெடில்னு சொல்கிறோம்ல, அது ஒரு பெயர்ச்சொல் தான். குரில் நெடில்னு சொல்ல 2 எழுத்து 2 மாத்திரை கொண்டது. அடுத்து பாலி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அதை என்ன சொல்லணும்னா பாலிக்க பாலித்து அப்படின்னு சொல்லலாம். பாலிக்க பாலித்து. பாலிங்கிறது ஒரு வினைச்சொல்.
பாலிக்க, பாலித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மகி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அழைப்பு மணி. மகின்னா அழைப்பு, மணி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அழைப்பு அந்த மணி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்புல் அப்படிங்கிறதே உங்களுக்கு கம்பு ஊன்றி தாண்டுதல், ஒத்த கம்பை வச்சுக்கிட்டு அப்படியே தாண்டுறோம்ல அந்த மாதிரி. ஸோ இது மேக்ஸிமம் இது ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் நான் டைப் படித்து உங்களுக்கு கொடுப்பேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. இது பயங்கரமாக இருக்கும். அரிசி போடுகிறேங்கிறத வச்சு எப்படி இவ்வளோ வார்த்தை உருவாக்குறோமோ அது மாதிரி இந்த வார்த்தையில் வச்சு நிறைய உருவாக்கலாம். ரைட்டு. இப்போ அது முதல் வினை துணை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பார்த்தேன் அப்படிங்கிறத வச்சு முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுங்க. பாருங்க, எழுதி பார்த்தேன், தடுக்க பார்த்தேன், கொடுத்து பார்த்தேன், ஓட பார்த்தேன். இந்த மாதிரி துணை வினைகளை மாற்றுறது இதுதான். ரைட்டாப்பா. அடுத்தது முதல் வினை துணை வினை. அதே தான் சொன்னேன். மூட்டையை தலையில் வைத்தான். அதே பாருங்கள், அம்மா குழந்தையை தூங்க வைத்தார். தூங்கனாலே வைத்தார் வந்துடும். சரி சார், தலையில் வைத்தான் தானே சார் வரும். அப்படின்னா மூட்டை தலையில் நின்றதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அம்மா குழந்தையை தூங்க நின்றதுன்னு சொல்ல முடியுமா? தூங்க வைத்தார்னு சொல்லியே ஆகணும். அதான் துணைவினை, அது முதல் வினை. புரியுதா உங்களுக்கு? இலையில் இனிப்பை வைத்தனர், இலையில் இனிப்பை கொட்டினர், இலையில் இனிப்பை போட்டனர், என்ன வேணால் சொல்லலாம். நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன். வாங்கினாலே வைத்தேன் தான். எதற்கும் சொல்லிவை, எதற்கும் சொல்லிவை. இது பாருங்கள், துணைவினை. தெரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது என்ன பார்க்குறோம்? கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் ஸ்டோன் வந்திருக்கிறதுனால நம்ம கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல் அப்படின்னு போட்டுருவோம். நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஈஸி தான். அடுத்து பார்த்தா இரிகேஷன் டெக்னாலஜி. அப்போ பாசன தொழில்நுட்பம், பாசன தொழில்நுட்பம் ஈஸி தான். அடுத்து டிராபிக்கல் ஜோன், வெப்பமண்டலம். ரைட். அழகின் சிரிச்சா பாவேந்தர் பாரதிதாசன் தான். பாவேந்தர் பாரதிதாசன். அழகாக அழகின் சிரிப்புனாலே நான் ஏற்கனவே இது ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அது ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மன்னா என்ன, அந்த என் தங்கச்சி வந்து பரிசு வாங்கிட்டு வரணும், பிசிராந்தேர் நாடகம்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதை அடுத்தடுத்து நடத்தும்போது சொல்லுவேன். தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா தண்ணீர்னா கந்தர்வன் சொன்னீங்க சார். தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா சுவாமி தண்ணீர் தண்ணீர், சுவாமி முடியல சாமி அப்படின்னாத்தேன் தண்ணீர் தண்ணீர்னாலே சுவாமிகிட்ட போய் சொல்லிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேசம். தண்ணீர் தேசம்னா வைரமுத்து. தண்ணீர் தேசம்னா வைரமுத்து. இது எப்படி தண்ணீர் தேசம் வைரமுத்து வச்சுக்கோன்னா, வைரமுத்துலாம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போ தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்னா அவர்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணீராக தான் இருக்கும். நீங்கள் குளம் கொட்டைன்னு சொல்லி எல்லா பக்கமும் அப்படியே தண்ணீராக தான் இருக்கும். அவர் கவிதையே அப்படியே தண்ணீர் மாதிரி தான். அவரே ஒரு தேசம் மாதிரியே வாழ்ந்தார். அடுத்து வாய்க்கால் மீன்கள். வாய்க்கால் மீன்கள்னால் இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் மாதிரி இப்போ அவர் இறையன்பு எப்பயும் மோட்டிவேஷனாக பேசுவார். மீன், ஒரு வாய்க்காலில் ஒரு மீன் இருக்குன்னா எப்படி கொத்தி சாப்பிட்றோமோ, நேரம் வரும்போது காலை வரும்போது டக்குன்னு கொத்தி எடுத்துருங்கப்பாங்கிற மாதிரி வாய்க்கால் மீன்கள் இறையன்பு தான். ரைட்டாங்க. மழைக்காலமும் குயிலோசையும். கிருஷ்ணர் எப்பயுமே அந்த குயிலோசையோடு தான் இருப்பார். அவ்வளோ அழகாக இருப்பார். அடுத்து மறை நீர். நீர் மறைஞ்சிருக்குப்பா நிறையா பொருள்களில். எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியம். ஒரு கிலோ அரிசி இப்போ எவ்வளோ தெரியுமா? 100 ரூபான்னு வைங்க மினிமம். இப்போ வச்சுக்கலாம் 100 ரூபா, 50 ரூபான்னு இருக்குது, 100 ரூபான்னு இருக்குது. ரைட்டா, 100 ரூபான்னு வைங்கவே. 2500 லிட்டர் வேணுமா? 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ 50,000 ரூபா வேணும் 2500 லிட்ரு வாங்க. 2500 லிட்ரு வாங்க 50,000 ரூபா வேணும். அந்த 2500 லிட்ரு வச்சு 100 ரூபாய்க்கு அரிசி தயாரிக்கணும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ மறைஞ்சிருக்குன்னு. இவ்வளோ தண்ணி இருக்கணும். அப்போ ஆப்பிள் தயாரிக்க 822 லிட்டர். 820, 1000 லிட்டரு கூட இல்லை, 800 சில்லற ஆப்பிள். அடுத்து சர்க்கரை அப்படின்னா 1780. நான் இதுக்கு என்ன அது ஷார்ட்கட் வச்சுருப்பேன்னா, ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டிக்கர் ஒட்டின ஆப்பிள், ஸ்டிக்கர் ஒட்டாத ஆப்பிள். அதே மாதிரி 8 2 10, அந்த இன்னும் 8 2 10, ஸோ 100 அப்படிங்கிற மாதிரி டோட்டல் வரும். ஸோ ஆப்பிள் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். சர்க்கரை 80 ரூபாய்க்கு கிடைக்குது. சர்க்கரை 80 ரூபாய்க்கு கிடைக்குது. 1 கிலோ அரிசியை ஒரு சிப்பமாக எடுத்துக்காங்க. ஒரு சிப்பை 2500 ரூபா இன்றைக்கி. 1 கிலோ காப்பி கொட்டைனா 18,900ன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 18,000 கூட வைங்க. இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா காப்பி கொட்டைனா என்னது, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இது அவ்வளோதான். முடிஞ்சா ரைட், ஓகே, ஷார்ட்டாக 40 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டு ஆல். இப்போ உங்களுக்கு இந்த பாடம் எந்த சூழ்நிலையும் மறக்காது, சூப்பராக இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. மொழித்திறன் பயிற்சியை அழகாக டைப் பண்ணி அதையும் கொடுக்குறேன். அதை ஒரு முறை நல்லா பார்த்துட்டு போயிருங்க, சூப்பராக பண்ணிடுவீங்க. ரைட்டாப்பா? தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.